ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறேன். கேட்க செய்யலாம் நிகழ்ச்சியில் வணக்கம், என் பேர் எஸ் யுவராஜா. நான் ஜெயராம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறேன். கேட்க செய்யலாம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது என்னென்னா, லோ கொலஸ்ட்ரால் சாக்லேட் கேக். மக்கள்கிட்ட இப்போ நல்லதாக சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி லோ கொலஸ்ட்ரால் சாக்லேட் கேக் செய்கிறத பற்றி நான் ரெசிப்பியை பற்றி சொல்ல வந்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மைதா ஒரு 110 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக சுகரையும் ஒரு 110 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில், அதை வந்து சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லுவாங்க, அது ஒரு 90 ml எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை 1 எடுத்து வச்சுக்கோங்க. கொக்கோ பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம் முந்திரி அது வந்து வீட்டிலே கிடைக்கும், வீட்டிலே நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, அதை ஒரு ஃபைன் சாப் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. பால் ஒரு 40 ml எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுட்ரு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம வந்து இப்போ நான் செய்முறையை சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம வந்து எண்ணெயையும் சுகரையும் ஆட் பண்ணி அந்த சுகர் கரையிற வரை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறணும். அப்புறம் முட்டையை உடச்சி அந்த வெள்ளை கருவு தனியாக, எல்லோ கருவு தனியாக எடுத்து வச்சுக்கணும், மஞ்சள் கருவு தனியாக எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அந்த மைதா பேக்கிங் பவுட்ரு அதை சலித்து எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் கொக்கோ பவுட்ரை பாலோட ஆட் பண்ணி லங்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கிறணும். அந்த எண்ணெய் சீனி நம்ம அந்த எண்ணெயும் சுகரையும் ஆட் பண்ணி பீட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் முட்டையோட வெள்ளை கருவில் ஆட் பண்ணி அந்த ஸ்பாஞ்ச் வர மாதிரி மேலே அந்த நுர வர மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அந்த எண்ணெயும் சுகரும் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்ததோட மைதாவை, அந்த எடுத்து வச்சுருந்த ஒரு 110 கிராம் மைதாவை நம்ம அது கூட சேர்த்து நல்லா கிண்டி வச்சுக்கிறணும். அப்புறம் வந்து கொக்கோ பவுடரையும் பாலையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்து வச்சு முந்திரி, பாதாம் அதெல்லாம் அந்த முட்டையோட வெள்ளைக்கருவு கூட ஆட் பண்ணி ஸ்பேக்ஸுலா வச்சு ஒரு பாத்திரத்தில் 45 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சாய்ச்சி அதை மெதுவாக ஒரு பக்கமாக கிண்டணும். இதுக்கு பேர் வந்து பேக்கிங்கில் மோல்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ லோ கொலஸ்ட்ரால் சாக்லேட் கேக்கோட பேட்டர் ரெடி. அதை ஒரு 150 டிகிரி செல்சியஸில் 45 நிமிஷம் ஓவனில் வச்சு பேக் பண்ணோம்னா லோ கொலஸ்ட்ரால் சாக்லேட் கேக் ரெடி. ஓவன் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இட்லி குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த இட்லி குக்கரில் வந்து கொஞ்சம் போல் கல் உப்பை வச்சு அந்த நீங்கள் ரெடி பண்ண பேட்டரை அதுக்குள்ளே வச்சு ஒரு 40லேருந்து ஒரு 45 நிமிஷம் மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த லோ கொலஸ்ட்ரால் சாக்லேட் கேக் ரெடி. நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு அடுத்த ரெசிபியோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.